சாய்ராம். எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் பாபாவோட பிளஸ்ஸிங்னால ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கோம். இந்த வீடியோ ஷிரடி பிளாகோட கண்டினியூஷன் தான், பார்ட் 2. திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ். அங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய பாபா ரிலேட்டடான ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் டூ கரெக்ட் மீ. நானும் இப்போ தான் பிகினர் லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கற்றுப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை அதுதான் பெரிய வீடு. இந்த பழைய காலத்து மாதிரி வீட்டிலேருந்து வெளியே வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்து திண்ணையிலலாம் உட்காந்து பேசிக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியறதில்ல சிட்டி லைஃப்பில், அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு. அங்கே பாரு தோட்டம் செட்டப். இது ஃபுல்லாக அப்படியே ஒரு இது மாதிரி கிணறு ரியலிஸ்டிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ். உள்ளே போனதுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிஜமாலே ஒரு வில்லேஜ்குள்ளே வந்த மாதிரி. இங்கே ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்திருக்காங்க. பாபாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை டெபிக் பண்ணுற மாதிரி இதில் இருக்க முக்கியமான இன்சிடென்ட்ஸை வந்து ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இதை நம்மளுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும், ஓகே இது இந்த ஸ்டோரி தான் அப்படிங்கிறத. சச்சரிதம்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா ஓரளவுக்கு வந்து தெரியும் பார்த்தாலே, ஓகே இது இந்த விஷயம் தான் அப்படிங்கிறது. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே ரைட் சைட் ஃபர்ஸ்ட் பாபா செகண்ட் டைம் சாந்த் பாட்டில் கல்யாண கோஷ்டியோட ஷீரடிக்கு வந்தது. கண்டோபா கோயில் முன்னாடி வந்தார் இல்லையா, அதை தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. மஹல்சாபதி பாபா வந்தனுமே ஆவோ சாயி அப்படின்னு கூப்பிட்டாரு, வாங்க சாயி அப்படின்னு. ஸோ நம்ம பாபாவுக்கு சாயி அப்படின்னு சூப்பராக பேர் வச்சதே நம்ம மஹல்சாபதி தான். ஸோ அந்த கோயில் செட்டப் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உள்ள கண்டோபா சுவாமி வேறு யாருமே இல்லை, சிவனோட ஒரு அவதாரம் தான். ஸோ இப்படியே வந்து நீங்கள் பாஸ் ஆன் பண்ணி போனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நிறையா ஸ்டோரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்து பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக சாவடி தான். சாவடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாபா துவாரகமையிலையும் சாவடியிலையும் தான் மாற்றி மாற்றி வந்து இருந்திருக்காரு. இன்றைக்கும் வியாழக்கிழமை தவறாமல் சாவடி ஊர்வலம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு பாய்சாமா உட்காந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. பாபா வந்து நடுவில் கொஞ்ச நாள்லாம் வந்து காட்டுக்கெலாம் வந்து போயிடுவாராம். அப்பையும் பாய்சாமா தலையில் கூடையில் சாப்பாடு தண்ணிலாம் வச்சு அவருக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. பாபா பாய்சாமாவை ரொம்ப அன்பாக அம்மா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்களாம். இவங்களுமே பாபா மேலே ரொம்ப பிரியமாக இருந்திருக்காங்க. பாபா சின்ன பையனாக ஷிரடிக்கு வரும்போதுலேருந்து கடைசி வரைக்கும் பாபா மேலே வந்து இவங்களுக்கு இருந்த அன்பு குறையவே இல்லை. அதே மாதிரி தான் பாபாவும் இவங்களோட பையன் தாத்தியா மேலே ரொம்ப அன்பாக இருந்திருக்காரு. அடுத்தது பாவ் மகராஜ் கும்கர் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு செட்டப் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே நின்றுட்டுருக்காரு இல்லையா, அவர் தான் பாவ் மகராஜ் கும்கர். அது அவரோட ஒய்ஃபு, குழந்தை. கும்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா சைட் வந்து பானைலாம் செய்வாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களை வந்து கும்கர் அப்படிங்கிறது தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நேமை எல்லாருமே அவங்களோட சர் நேமாக வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. இவர் வந்து பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டிவோட்டி. இவர் பாபா மகாசமாதி ஆகிறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் ஷீரடிக்கு வந்து வந்தாராம். இவரோட டியூட்டியே வந்து என்னன்னா ஷீரடியை வந்து சுத்தம் பண்ணுறது, ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார். யாராவது வந்து இவருக்கு ஏதாவது பைசாலாம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து வாங்கிக்க மாட்டாராம். அது மீறி வாங்கினாலும் அடுத்தது இன்னொரு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாராம். அதுக்கப்புறம் இவருக்கு யாராவது ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்தா மரத்து மேலே கொண்டு போய் போட்டு விலங்குகள்லாம் அது கீழே இருக்கட்டும், நிழல்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாராம். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து நல்லவர் இவர். டெய்லி காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து போய் பாபாவை வந்து தரிசனம் பண்ணிடுவாராம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு தாத்தா வந்து ஒரு மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜாகரன் கோந்தல் பற்றி பார்க்கலாம். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்னன்னே தெரில. ஜாகரன் கோந்தல்னா இந்த மகாராஷ்டிரா சைடு எல்லாமே கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் மாதிரியா. கண்டோபா சுவாமியோட கதையெல்லாம் சொல்லுவாங்களாம். சத்யநாராயண பூஜையும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து கைட் அங்கிள் வந்து சொன்னார் அங்கே இருந்தவர். எங்களுக்கு ஆக்சுவலி இது என்னன்னே தெரியாமல் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவராக வந்து எங்களை கூப்பிட்டு இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ஸ்வீட்டாக வந்து சொன்னார். அதையுமே பாருங்கள். Tamil. A worship of Khandoba's marriage, wife marriage. Okay. After son or daughter's marriage, they will perform this Khandoba. Khandoba Maharaj is the last generation of Lord Shiva, Mahadeva. Okay. All Huh. Christian Kul Devat.
Okay, okay, Kuldev. So after son's marriage, this ceremony is a compulsory. Okay, in Maharashtra, all. All Maharashtra. So while married, the new couple were sitting. Okay, they are new couples. Okay. Worship. These are the devotee of Khandwa Maharaj. Okay. They have a team, 5 persons, one lady. The team called Gondhali. Gondali. Told the Khandwa story whole night. Okay. Whole night means Jagran. And the team Jagran Gondal. called Gondali, so the worship called Jagran Gondal. Jagaral Gondal. After such marriage, the Satyanarayan Katha is a compulsory. In also Maharashtra, this worship is a compulsory. This is Maharashtra culture. So Satyanarayana Puja is different. That is Different. Both are different. different. But both are compulsory. Compulsory. After son Sa marriage, correct. Thank you. Thank you. Nice to meet you. मैं गाइड हूँ इसलिए मैं आपको पूछा। ठीक है, ठीक है। मुझे आता है, इंग्लिश कम आता है। मैं अभी बाबा की कृपा है, अच्छी है इंग्लिश अच्छी है. Good English. ये सब मेरे पर है, सब इसमें लिखा है। ये इंग्लिश में लिखा मैं। चावड़ी हो गई। What is this story? That pot? What is that story? कौन The pot. इसे- One lady is making pot. A baby is there. इसे Either में. चावड़ी Bye, Zama. These farmers women of Shirdi, there is no farming work. There are making semia. Baba likes semia very much. Lakshmibai Shinde, a devotee of Baba to whom Baba had donated 9 silver coins at his last moment. Every evening she would take this and feed it to Babaji. There. The next one, the pot story. What story? Pot story है. A devotee of Baba named Bhavu Maharaj Kumbhar. Kumbhar means one who makes pots and utensils. When Baba used to come to the village, he had a seat on his shoulder. With that, he used to clear the path ahead for Babaji, and he used to sleep covering himself the same. Okay. Sit in the covering the seat at night. Secondly, Baba had made the garden with his own hand. He used to give this to Baba to make up For for watering two raw pots of water. Lendi garden Yeah, में yeah, लेगा. Jagran Gold. Jagran Gondal. Thank you so much. आपका नाम शालिग्राम यादव. शालिग्राम चाल. Thank you, sir. Nice meeting you. Thank you. जय जी. Difficult, please ask. Sure. I'll ask. Thank you. நெக்ஸ்ட் பல்லக்க வந்து குறிப்பிடுற மாதிரி ஒரு செட்டப் தான். இப்பயும் ஷீரடியில் நீங்கள் போனீங்கன்னா வியாழக்கிழமை பயங்கர ஆரவாரமாக பேண்டு வாத்திய சத்தத்தோட வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஷீரடி போகிறவங்க இதுக்காகவே வியாழக்கிழமை போய் பாருங்கள். கூட்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் எல்லாருமே ஒன்ஸ் லைஃப்பில் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபா கோதுமை மாவு அரைக்கிற மாதிரி ஒரு செட்டப். ஃபர்ஸ்ட் சாப்டரே சாய் சச்சரத்தில் பாபா கோதுமை மாவு அரைக்கிறதா இல்லையா? ஸோ அதை அப்படியே வந்து கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு பக்கத்தில் பாபா அப்படியே 16 வயசு பாலகனா ஃபஸ்ட்டு ஷீரடிக்கு வந்தப்போ வேப்ப மரத்து கீழே உட்காந்து தியானம் பண்ணார் இல்லையா? அதை அப்படியே காட்டியிருப்பாங்க. அவரை வந்து எல்லாரும் கூப்பிட்டு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்டப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த தோண்ட சொல்லி அதில் வந்து பார்த்தா 4 விளக்கு வந்து இருக்கும். இங்கே தான் அவரோட குரு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை அப்படியே காட்டுற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இதுவுமே பாபா வந்து அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி. இந்த இடத்த தான் இப்போ ஷீரடியில் குருஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது பாபா அவரோட பிக்ஷா ஜோலியை போட்டு ஒரு அம்மாட்ட வீட்டு முன்னா நின்று பிக்ஷை வாங்குற மாதிரி பாபா அவரோட தினசரி நியமமாகவே போய் பிக்ஷை வாங்குறத வழக்கமாக வந்து வச்சுருந்துருக்காரு. அதுவுமே அவர் எல்லா வீட்டுக்குலாம் போய் வாங்கிட மாட்டாராம், குறிப்பிட்ட வீடுகளுக்கு தான் போவார். அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க, பாக்கியசாலிகன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எண்ணெய் கடை ஒரு செட்டப் மாதிரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபாவுக்கு துவாரகமையில் நிறைய விளக்கெல்லாம் வந்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சமயம் என்ன பண்ணிட்டாங்களாம், ஷிரடியில் இருக்க எண்ணெய் கடைக்காரங்கள்லாம் அந்த கிராமத்து தலைவரோட பேச்சை கேட்டு பாபாவுக்கு வந்து இனிமேல் ஃப்ரீயாக நம்ம எண்ணெய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அப்போ பாபா தண்ணி ஊற்றி விளக்க வந்து எரிச்சிருந்திருக்காரு. அது ஒரு பிக்கெஸ்ட் மிராக்கிள். வந்து கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒன்று சேர வந்து நின்று அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்தாங்களாம். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் கடைக்காரங்களாம் அவங்க பண்ணது தப்பு தான் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பாபா எல்லாத்துக்கும் சமைச்சு பரிமாறுற மாதிரின ஒரு செட்டப். பாபா யூஸ்வலாக ஹண்டி அப்படின்னு ஒரு வெசலில் சமைப்பார். பெரிய வந்து ஒரு பாத்திரத்தை தான் ஹண்டின்னு சொல்லுவாங்க. பாபா வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாதான், நாய், பூனை, என்ன குட்டி குட்டி அனிமல்ஸ் வந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு போடுவாராம். அனிமல்ஸ்கிட்டையும் ரொம்ப பிரியமாக இருந்திருக்காரு நம்ம பாபா. அதுக்கு அடுத்தது தான் பாபா வந்து வைத்தியராக வந்து நம்ம இதில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னுமே சத்தியமாக பாபா எல்லாருக்கும் ஏதாவது வந்து நோய் நொடினா க்யூர் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்தை கொடுத்துட்டு போயிருக்காரு, உதி அப்படிங்கிற விஷயத்த. எனக்கெல்லாம் நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உதினால. எனக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எங்கேயாவது வலிக்குதுன்னா அப்படியே உதி எடுத்து தேய்ச்சிட்டு அவ்வளோதான் சரியாயிரும் அப்படின்னு வந்து போயிடுவேன். இது பாருங்க, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பாபா இருந்த காலத்தில் அவரே தொட்டு ஒவ்வொருத்தருக்கும் கியூர் பண்ணியிருக்காருல. அடுத்தது சாய் சச்சரித்தில் 7வது அத்தியாயத்தில் வர கதை தான் இது. ஒரு சமயம் பாபா துணி முன்னாடி உட்காந்துட்டு மரக்கட்டைகள்லாம் எடுத்து துணியில் வச்சுட்டு இருந்திருக்காரு. சடனாக அவரோட கையை வந்து உள்ளே விட்டுட்டாராம். ஷாமா உடனே பதறி, தேவா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப, வெகு தூரத்தில் ஒரு கொல்லன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனோட மனைவி வீட்டுக்கார் கூப்பிட்டோன்னு இடுப்பில் குழந்தை இருக்கிறத கூட கவனிக்காமல் அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போனா. குழந்தை வந்து நெருப்பில் விழுக போச்சு, அதை நான் என் கை கொடுத்து தான் வந்து காப்பாற்றினேன்னு சொன்னாங்களாம். ஸோ உடனே பாபா கையை வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஒரு தீக்காயம் ஆயிருந்திருக்கு. டாக்டர்லாம் வந்து இது பண்றப்ப டாக்டர்லாம் வந்து பார்க்கக்கூடாது, அல்லாஹ் தான் என்னோட கடவுள்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் பாபாவோட நெருங்கி அடியவரான பாகோஜி ஷிண்டே அப்படிங்கிறவர் தான் வந்து டெய்லி பாபாவுக்கு நெய்யெல்லாம் பூசி இலை வச்சு அதை கட்டி விடுவாராம். பாபா மகாசமாதி ஆகிற வரைக்கும் இதை அவர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பாபாவுக்கு ஒரு வேளை வலி இருக்குமோ என்னமோ அப்படின்னு. அடுத்தது இவர் தான் அப்துல் பாபா. பாபாவோட ரொம்ப நெருக்கமான ஒரு டிவோட்டி. கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் பாபா கூட இருந்திருக்காரு. பாபா மகா சமாதி ஆனதுக்கப்புறமா 1918லேருந்து 1922 வரைக்கும் சமாதி மந்திர் இவர் தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரோட சமாதி நீங்கள் குருஸ்தான்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். மறக்காமல் வந்து ஷிரடி போகிறப்ப பார்த்துட்டு வாங்க இவரோட சமாதியும்.
ஒரு கிராமம்னா அங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே வந்து தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. காய்கறி சந்தை, மரச்சக்கில் எண்ணெய் ஆட்டுறவங்க, டெய்லரு, தறியில் உட்காந்து நெய்யறவங்க, வளையல் கடைக்காரங்க, ஒரு பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு, வில்லேஜில் அனிமல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு க்யூட்டாக ஒரு பாபாவும் இங்கே இருந்தார், அவரையுமே நாங்கள் வந்து கும்பிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே இது எல்லாமே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. டாய் ட்ரெயின், அதுக்கப்புறமா மேஜிக் ஷோ, கேமல், ஹார்ஸ்லாம் கூட இருக்குது. அதில் நீங்கள் ரைட்லாம் போகலாம் போல். பட் நாங்கள் வந்து அதுக்கெலாம் வந்து போகலை, எங்களுக்கு டைம் ஆகிட்டனால. நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10-11க்காவது வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறனால பாபா சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து. நல்லா இருக்குது இந்த பிளேஸ், சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ். நெக்ஸ்ட் டைம் யாராவது ஷீரடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து வாங்க. இங்கே என்ட்ரி ஃபீ வந்து 150 ருபீஸ் வாங்குறாங்க இந்த பாபாவோட இந்த வில்லேஜ் பார்க்குறக்கும். அதுக்கப்புறமா சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் கவர் ஆகும் போகிறோம். அது இல்லாமல் மேஜிக் ஷோக்கு. மற்றபடி குழந்தைகளெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வென்ச்சர் கேம்ஸ் மாதிரிலாம் இருக்குது. டாய் ட்ரெயின் அந்த மாதிரிலாம் அந்த சைடு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். மற்றபடி இப்போ அது சம்திங் 50 ருபீஸும் அந்த மாதிரி பே பண்ணணும். இந்த இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிறதுக்கு வந்து 150 ருபீஸு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் யாராவது நீங்கள் ஷீரடி வரீங்கன்னா இட்ஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் மாதவராவ் தேஷ்பாண்டே ஸ்கூல். இவரை பாபா ரொம்ப பிரியமாக ஷாமான்னு கூப்பிடுவாராம். இவர் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் பாபாவுக்கு. எப்படின்னா பாபா ஒரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னா பாபாவை ரெப்ரசன்ட் பண்ணுறக்காக இவர் அனுப்பிச்சு வைப்பாராம் பாபாவுக்கு பதிலாக. அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸானவர் இவர் பாபாவுக்கு. இவர் சம்மந்தமான ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும் சாய் சச்சரிதத்தில். நீங்கள் படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன் சாய் சச்சரிதம் படித்து பாருங்கள். அடுத்ததாக நம்ம தாஸ்கனு மகாராஜ் கீர்த்தனை பாடுறத பாபா உட்பட எல்லாரும் சந்தோஷமாக கேட்டுருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலங்களில் பாபாவோட புகழை பரப்பினதில் முக்கிய பங்கு தாஸ்கனு மகாராஜுக்கு தான் இருக்குது. அவரோட கீர்த்தனைகள் மூலியமாக பாபாவோட புகழை எல்லாத்துக்கும் பரப்பியிருக்காரு. முன்னொரு சமயம் நானா சாஹேப் தான் இவர் ஃபர்ஸ்ட் ஷீரடி கூட்டிகிட்டு வந்து பாபாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அப்போ இவர் ரொம்ப ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு இவர் அலங்கரித்து வந்ததை பார்த்துட்டு பாபா இனிமேல் இந்த கீர்த்தனைகள்லாம் பாடும்போது இந்த மாதிரிலாம் உங்களை நீங்கள் அலங்கரிச்சிருக்க தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து தாஸ்கனு மகாராஜ் இடுப்புக்கு ஒரு வேஷ்டி மட்டுமே இந்த மாதிரி கீர்த்தனைகள்லாம் வந்து பாடும்போது போட்டிருந்திருக்காரு. இவர் ஒரு கவர்மெண்ட் வேலையில் போலீஸ் சம்மந்தமான ஒரு வேலையில் இருந்திருக்காரு. பாபா இவர் அந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு முழு நேரமாக கீர்த்தனைகள் மட்டும் பாட சொல்லியிருந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு, அவரோட குடும்ப இதெல்லாம் வந்து எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவாருன்னு கேட்டதுக்கு பாபா எல்லாமே உனக்கு நிறைஞ்சு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க இருந்தாங்க ஹாப்பியாக. 1918 அக்டோபர் 15 விஜயதசமி அன்னைக்கு தான் பாபா மகாசமாதி அடைந்திருக்காரு. இன்னுமே அவரோட ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் கிடையாது, ஆனால் அவர் சத்தியமாக இருந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அன்பா நமக்கு நல்லது பண்ணிட்டு நம்ம கூடயே தான் வந்து இருக்காரு. துவாரகா மாயில் 1918 வந்து இப்படி தான் வந்து இருந்திருக்கு. அவர் இறக்கும் தருவாயில் லக்ஷ்மி பாய்க்கு 9 நாணயங்கள் கொடுத்துருக்காரு. அந்த 9 நாணயங்கள் அவங்களோட நவவீத பக்தியை குறிக்குது. எனக்கு இன்னுமே வந்து ஒவ்வொரு தடவையும் சச்சரிதம் படிக்கும்போது பாபாவோட மகாசமாதியான அந்த சாப்டர் படித்தா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் பாபா இன்னும் நம்ம கூட தான் இருக்காரு. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. ஃபைனலாக எங்களோட ஷீரடி ட்ரிப்பை வந்து சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ்க்கு வந்து நாங்கள் ட்ரிப்பை வந்து என் பண்ணிட்டோம். மார்னிங் கிட்டத்தட்ட 5 o'clockலேருந்து கிளம்பி ஓடிட்டே இருக்கோம். கோயில், அடுத்து துவாரகா மை, அடுத்து தண்டோபா மந்திர், அண்ட் ஃபைனலி இங்கே சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ்க்கு வந்துட்டு எங்களோட ட்ரிப்பை என் பண்ணியாச்சு. சடனாக பிளான் பண்ணி வந்தது தான், ஃபேமிலி வந்தனால ஷீரடிக்கு போகலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சொன்னேன்னா ஓகே போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பியாச்சு. நல்ல தரிசனம் கொடுத்தாரு பாபா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து அங்கே சமாதி மந்திருக்குள்ளேயே அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்து நின்று நல்லா திருப்தியாக கண் குளிர வந்து பாபாவை வந்து பார்த்து நல்லா வந்து ப்ரே பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாபா டிவோட்டிஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்களும் வந்து சீக்கிரமாக ஷீரடி வரணும்னு நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Nandini.